வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, போஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ், அதாவது PGCRB எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஜூன்ல நம்ம எல்லாருமே எழுத போறோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் மேஜர் எழுத போறவங்களோட சிலபஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக இது வந்து 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் மேஜர் சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்குக்கு நம்ம வந்து எழுதுவோம். ஜிகே அது வந்து 10 மார்க்குக்கு எழுதுவோம். ஜிகேனா ஜென்ரல் நாலேஜ், அது 10 மார்க்குக்கு எழுதுவோம். அது போக எஜுகேஷனல் மெத்தடாலஜி வந்து 30 மார்க்ஸுக்கு எழுதுவோம், 30 மார்க்குக்கு. ஸோ 150 மார்க். வாங்க நம்ம சிலபஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிக்க போறது வந்து மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து மெயினா எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா 1400 to 1600 அந்த பீரியடுக்குள்ள எழுதப்பட்ட நிறைய லிட்ரேச்சர்ஸ் தான் வந்து கலெக்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து டிவிஷன்னா 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி, ப்ரோஸ், ட்ராமா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து போயட்ரி பார்க்கலாம். ஸோ அந்த போயட்ரியிலையுமே 2 செக்ஷன் இருக்கு, ஃபார் டீடைல்டு ஸ்டடி, ஃபார் நான் டீடைல்டு ஸ்டடி. ஸோ டீடைல்டு ஸ்டடினா நம்ம வந்து ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அட்டென்ஷன் கொடுத்து படிக்க வேண்டியது. ஃபார் நான் டீடைல்டு ஸ்டடி அப்படின்னா நீங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வந்து பெஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே நல்லா படிச்சு வச்சுக்கிறதா நமக்கு வந்து ரொம்பவுமே பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போயட்ரியில வந்து ஃபார் டீடைல்டு ஸ்டடியில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெஃப்ரி சாசரோட ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் 24 ஸ்டோரிஸ். ஸோ வந்து எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ல இருக்கும். ஸோ நீங்க எல்லாமே வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ஃபேரி குவீன். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் 1 மட்டும் நம்மளை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேரி குவீன் வந்து என்ன அப்படின்னா ஃபேரி குவீன் இஸ் அன் இங்கிலீஷ் எபிக் போயம். ஸோ இது வந்து ஒரு எபிக் போயம். ஸோ ஃபார் டீடைல் ஸ்டடியில வந்து போயட்ரியில 2 படிக்கணும், ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், அப்புறம் எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ஃபேரி குவீன். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம வந்து நான் டீடைல் ஸ்டடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன் வந்து இந்த சிலபஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரொத்தலாமியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேரேஜோட போயம். ஸோ இது வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஸோ இதோட இந்த போயம் வந்து மெயினா எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணிருக்கு அப்படின்னா வெட்டிங்ஸ் ஆஃப் கேத்ரின் அண்ட் எலிசபெத் சோமர்செட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எபித்தலாமியன் கொடுத்துருக்காங்க. ஸோ எபித்தலாமியன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பிரைடுக்காக எழுதப்பட்ட ஒரு போயம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் அண்ட் சரே 2 பேர் எழுதின செலக்ஷன்ஸ் இன் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1. ஸோ வால்யூம் 1 மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேலட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகாக்ல வால்யூம் 2ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீடைல் ஸ்டடியில வந்து யூனிட் 1ல வந்து 3 படிக்கணும். ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன், வாட் அண்ட் சரே எழுதின செலக்ஷன்ஸ் இன் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1. ஸோ தேர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலட் பீகாக் வால்யூம் 2. ஸோ அடுத்ததா ப்ரோஸ் வந்து பார்த்துடலாம். ப்ரோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் டீடைல் ஸ்டடிக்கு வந்து பேக்கன்ஸ் எஸ்ஸே. ஸோ பேக்கன் எஸ்ஸேஸ் வந்து நம்ம எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ்ல நிறையவே படிச்சிருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப அந்த பேக்கன் எஸ்ஸேஸ் வந்து நம்ம லைஃபுக்குமே நிறைய நாலேஜஸ் தரக்கூடியது அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து டைட்டில்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது வந்து 1 to 3 6 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி. ஸோ அவ்வளோதான், ப்ரோஸ் நம்ம வந்து ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் டீடைல்டு ஸ்டடியில் உள்ள ப்ரோஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். பேக்கன் எஸ்ஏஸும் சிட்னி எழுதின அப்பாலஜி ஃபார் போயட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபார் நான் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா த பைபிள் ஸ்டோரி.
புக் ஆஃப் ஜாப். ஸோ ஜாபோட லைஃப்ல வந்து அவரோட சஃபரிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, லாஸ்டா காட் அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். ஸோ த புக் ஆஃப் ஜாப் அதுவுமே ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிராமாக்கு போயிடலாம். ஸோ டிராமால வந்து ஃபார் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டிஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டிஸ் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரக்டர்ஸை படிச்சிட்டோம்னாலுமே ரொம்ப ஈஸியாவே நம்ம எழுதிடலாம். அண்ட் ஃபார் நான் டீடைல் ஸ்டடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி, அப்புறம் பென் ஜான்சன் எழுதின த ஆல்கமிஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம மோஸ்ட்லி வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சிலபஸ்ல நம்ம படிச்சது தான். ஸோ டிராமால வந்து ஃபார் டீடைல் ஸ்டடி கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டிஸ், அண்ட் ஃபார் நான் டீடைல் ஸ்டடி கிட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி, அப்புறம் பென் ஜான்சன் எழுதின த ஆல்கமிஸ்ட். ஸோ யூனிட் 1 இவ்வளோதாங்க. ஸோ யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா போயட்ரி, ப்ரோஸ், ட்ராமா நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா மாடர்ன் லிட்ரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல வந்து 1600லேருந்து 1798 பீரியட்குள்ள இருக்கிற அந்த லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி. ஸோ போயட்ரியில வந்து என்ன அப்படின்னா 3 ஆத்தரோட போயட்ரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் டீடைல்டு ஸ்டடிக்கு. ஸோ டீடைல்டு ஸ்டடியில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டன் எழுதின கேனனைசேஷன் த எக்ஸ்டசி. ஸோ இந்த 2 போயம்ஸுமே வந்து நம்ம எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ்ல படிச்சிருப்போம். ஒருவேளை நீங்க வந்து 2017 to 2019 படிச்சிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒர்க்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க உங்களோட நீங்க வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்க வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த போயம்ஸ் வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற போயம்ஸ் தான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான் மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து புக் வந்து 9. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் போப் எழுதின த ரேப் ஆஃப் த லாக். த ரேப் ஆஃப் த லாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மாக் எபிக் போயம். ஸோ இந்த 3 போயம் தான் ஃபர்ஸ்ட் ஃபார் டீடைல் ஸ்டடி. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் நான் டீடைல் ஸ்டடி பார்த்துடலாம். ஸோ நான் டீடைல் ஸ்டடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜான் மில்டன் எழுதின சாம்சன் அகோனசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட்ல வந்து கிரே, கோலின்ஸ் அண்ட் பிளேக் எழுதின பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பர்ட் எழுதின அஃப்ளிக்ஷன் த புலி. ஃபோர்த் வந்து மார்வலோட ஒர்க் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். ஸோ நான் டீடைல் ஸ்டடிக்கு வந்து 4 ஒர்க் கொடுத்துருக்காங்க. சாம்சன் அகோனசைஸ், பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3, அஃப்ளிக்ஷன் த புலி, டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரோஸ் டைட்டிலுக்கு போயிடலாம். ஸோ ப்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் டீடைல் ஸ்டடிக்கு வந்து பென் ஜான்சன் எழுதின லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ நம்ம ஜான் மில்டன் அவங்க நிறைய ஒர்க்ஸ் லிட்ரேச்சர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆகி பென் ஜான்சன் வந்து லைஃப் ஆஃப் மில்டன் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரோஸ்ல வந்து ஃபார் டீடைல் ஸ்டடிக்கு நம்ம படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டீடைல் ஸ்டடிக்கு வந்து 2 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான் பன்யன் எழுதின த பில்கிரிம்ஸ் ப்ராசஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங் எழுதின டாம் ஜோன்ஸ். ஸோ இது இந்த 2மே வந்து நான் டீடைல் ஸ்டடிக்கு நம்ம படிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராமாக்கு போயிடலாம். டிராமால வந்து பாத்தீங்கன்னா ஃபார் டீடைல் ஸ்டடிக்கு வந்து என்ன அப்படின்னா ட்ரைடன் எழுதின ஆல் ஃபார் லவ். ஸோ அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா ஷெரிடன் எழுதின த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். ஸோ டீடைல் ஸ்டடிக்கு 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஆல் ஃபார் லவ், த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். ஸோ நெக்ஸ்ட் நான் டீடைல் ஸ்டடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் கான்கிரிவ் எழுதின த வே ஆஃப் த வேர்ல்டு. ஸோ த வே ஆஃப் த வேர்ல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாவே எழுதிடலாம். ஸோ வே ஆஃப் த வேர்ல்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ஸ்மித் எழுதின ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து யூனிட் 2 கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஸோ யூனிட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் போயட்ரி, ப்ரோஸ் அண்ட் டிராமா. ஸோ வாங்க இப்போ யூனிட் 3க்குள்ள போயிடலாம். யூனிட் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து என்னன்னா 1798 to 1832 பீரியடுக்குள்ள இருக்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போயட்ரியில வந்து ஃபார் டீடைல் ஸ்டடியில வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வேர்ட்ஸ்வர்த், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதின இம்மார்டாலிட்டி ஓட். அப்புறம் வந்து செகண்ட் வந்து என்ன டின்டன் எபே. ஸோ இந்த 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலரிட்ஜ் எழுதின
Ode to Dejection, Kubla Khan. Third வந்து பாத்தீங்கன்னா கீட்ஸோட ஒர்க், Ode to a Grecian Urn, Ode to Autumn. So fourth வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல்லியோட ஒர்க், Ode to the West Wind. ஸோ இதுவுமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்ச சிலபஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் நான் டீடைல் ஸ்டடி வந்து 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ்வொர்த் எழுதின ப்ரிலூட் புக் 1 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ஷெல்லி எழுதின அதோனாய்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ போயட்ரி ஃபார் டீடைல் ஸ்டடி அண்ட் நான் டீடைல் ஸ்டடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது ப்ரோஸ்க்கு போயிடலாம் வாங்க. ஸோ ப்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் டீடைல் ஸ்டடி வந்து சார்ல்ஸ் லேம்ப் எழுதின ஃபர்ஸ்ட் வந்து எசேஸ் ஆஃப் எலியா, அடுத்தது வந்து கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ், அடுத்தது ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ். ஸோ 5 ஒர்க் சார்ல்ஸ் லேம்ப் எழுதின 5 ஒர்க் கொடுத்துருக்காங்க. எசேஸ் ஆஃப் எலியா, கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஹாஸ்விக் எழுதின மை ஃபர்ஸ்ட் அக்வான்டைன்ஸ் வித் போயட்ஸ். ஸோ இது ரெண்டு தாங்க, இந்த 2 ஆத்தரோட ஒர்க்ஸ் தான் ஃபார் டீடைல் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டீடைல் ஸ்டடிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபார் நான் டீடைல் ஸ்டடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷெல்லியோட ஒர்க் எ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒர்க் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். ஸோ அது வந்து 1850 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேன் ஆஸ்டன் எழுதின எம்மா. ஸோ எம்மா வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான நாவல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல், ஈஸியா வந்து படிச்சிடலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா எமிலி பிரான்டே எழுதின விதரிங் ஹைட்ஸ். ஸோ விதரிங் ஹைட்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்ஸ் தான். ஸோ யூனிட் 3 வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுலயுமே போயட்ரி, ப்ரோஸ் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 3 பொறுத்தது வரைக்கும் நமக்கு வந்து டிராமா வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அண்ட் பட் நம்ம போயட்ரி அண்ட் ப்ரோஸ் இது ரெண்டோட போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. பட் யூனிட் 3ல நமக்கு டிராமா வந்து கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது வந்து யூனிட் 4க்கு போயிடலாம். ஸோ யூனிட் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர்ல வந்து 1832 டு த பிரசன்ட் டே. ஸோ 1832ல இருந்து இப்போ உள்ள பிரசன்ட், நம்மளுடைய இப்போ இருக்கிற பிரசன்ட் டே வரைக்கும் உள்ள லிட்ரேச்சர்ஸ் ஒர்க்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போயட்ரி. இப்போ போயட்ரியில வந்து ஃபார் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்னால்ட் எழுதின டோவர் பீச் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா த ஸ்காலர் ஜிப்சி. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரௌனிங்கோட ஒர்க் ஆண்ட்ரியா டெல் சாட்டோ. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்னிசன், லார்ட் டென்னிசனோட ஒர்க் மார்டி டி ஆர்த்தர். அப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா WB ஈட்ஸோட ஒர்க் பைசாண்டியம். ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா எலியாட்டோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் த வேஸ்ட் லேண்ட். ஸோ போயட்ரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆத்தரோட 5 ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டீடைல் ஸ்டடி. நான் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஹாப்கின்ஸ் எழுதின லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. த ரெக் ஆஃப் த டச் லேண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்க த செலக்ஷன்ஸ் ஃப்ரம் ஓவன், WH ஏடன், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் இன் த ஃபேபர், புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ். ஸோ 4 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓவன், WH ஏடன், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் இன் த ஃபேபர், புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ். ஸோ நான் டீடைல் ஸ்டடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸோட ஒர்க் ரெட் ஆஃப் த டச் லேண்ட் அண்ட் செலக்ஷன்ஸ் ஃப்ரம் ஓவன், WH ஏடன், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் இன் த ஃபேபர், புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸ்க்கு போயிடலாம். ப்ரோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல் ஸ்டடிக்கு வந்து கார்லே எழுதின த ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ கீழே வந்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம், அப்புறம் கொட்டேஷன் கொடுத்து ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப். ஸோ த ஹீரோ இஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஒர்க். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஆர்னால்ட் எழுதின தி ஸ்டடி ஆஃப் போயட்ரி. தேர்ட் வந்து T.S. எலியட்டோட ஒர்க் ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த யூனிட் 4லயும் வந்து பாத்தீங்கன்னா போயட்ரி அண்ட் ப்ரோஸ் மட்டும்தான், நமக்கு வந்து டிராமா வந்து இன்க்ளூட் பண்ணல. ஃபார் நான் டீடைல் ஸ்டடி பாருங்க. ஃபார் நான் டீடைல் ஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் டிக்கின்ஸ் எழுதின கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட் எழுதின மிடில் மார்ச். தேர்ட் வந்து தாமஸ் ஹார்டியோட ஒர்க் ஜூட் த அப்ஸ்கியூர். ஃபோர்த் வந்து வர்ஜினியா உல்ஃபோட ஒர்க் டு த லைட் ஹவுஸ். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா கிரஹாம் கிரீனேயோட ஒர்க்
த பவர் அண்ட் த க்ளோரி. ஸோ இந்த 5 நாவல்ஸுமே வந்து ஒரு லெஜெண்டரி ஒர்க்ஸ் தான். நம்மளோட நாலேஜுமே நம்ம இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ்மே இதை இன்க்ளூட் பண்ணிருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியஸ்ட் போன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஒர்க்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணியே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 4 அவ்வளோதாங்க. யூனிட் 4ல ஒன்லி போயட்ரி அண்ட் ப்ரோஸ் மட்டும் தான், டிராமா கிடையாது. ஸோ யூனிட் 5 இது வந்து ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ஷேக்ஸ்பியரோட செலிப்ரேட் பண்ணாத லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி நிறைய படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ல வந்து டிராமா கொடுத்துருக்காங்க ஃபார் டீடைல் ஸ்டடி. 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேக்பெத், ரெண்டாவது வந்து த டெம்பஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் நான் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி IV பார்ட் 1. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெஷர் ஃபார் மெஷர். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோனி அண்ட் கிளியோபெட்ரா. ஸோ இவ்வளோதான். யூனிட் 5 வந்து ஷேக்ஸ்பியரோட டிராமா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டீடைல் ஸ்டடி அண்ட் நான் டீடைல் ஸ்டடி பார்க்கறதுக்கு கம்மியாக தெரியும். பட் நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் தான் கொடுத்துருக்காங்க ஷேக்ஸ்பியர்ஸ்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க, எ ஜெனரல் நாலேஜ் ஆஃப் த அதர் பிளேஸ் போயம்ஸ் அண்ட் சொனட்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஷேக்ஸ்பியரோட மற்ற ஒர்க்ஸுமே, ஸோ இதுல வந்து இந்த யூனிட் 5ல கொடுக்காம இந்த யூனிட் 5ல கொடுத்த டாபிக்ஸ் போக மற்றபடி ஷேக்ஸ்பியர் எழுதுற மற்ற ஒர்க்ஸோட நாலேஜ்மே நம்ம கொஞ்சம் இருக்கணும். ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் ஆகட்டும், போயம்ஸ் ஆகட்டும், சொனட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து என்னன்னா கேண்டிடேட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து யூனிட் 6க்கு போயிடலாம், அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர் பொறுத்தது வரைக்கும் எந்த இயருமே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் போயட்ரியில வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில வந்து பாத்தீங்கன்னா வால்ட் விட்மன் அண்ட் ஒர்க் அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எமிலி டிக்கின்ஸோட ஒர்க் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒர்க் மெண்டிங் வால் பிச்சஸ் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சில்வியா பிளாத்தோட ஒர்க் டேடி. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் டீடைல் ஸ்டடியில வந்து வால்ட் விட்மன் எழுதினது பேசேஜ் டு இந்தியா. இஇ கமிங்ஸ் எழுதினது வந்து த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். தேர்ட் வந்து ஹாட் ட்ரெயின் போயம் வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரூக்லின் பிரிட்ஜ். ஸோ வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் போயட்ரியில வந்து டீடைல் ஸ்டடி அண்ட் நான் டீடைல் ஸ்டடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃபிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஷன் வந்து மார்க் ட்வெயின் எழுதின த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெல்விலே எழுதின மோபி டிக். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெமிங்வே எழுதின த ஓல்டு மேன் அண்ட் த சீ. ஸோ ரொம்ப பழைய லிட்ரேச்சர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஸ்டடி. டீடைல் ஸ்டடிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எமர்சன் எழுதின த அமெரிக்கன் ஸ்காலர். அப்புறம் ஃபாக்னர் எழுதின நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். ஸோ டீடைல் ஸ்டடியில 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ரோஸ்க்கு. எமர்சன் எழுதின த அமெரிக்கன் ஸ்காலர், ஃபாக்னர் எழுதின நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் டீடைல் ஸ்டடியில வந்து 2 ஆத்தர்ஸோட ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தோரோ எழுதின வால்டன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கர்சர் எழுதின த ஆல் இன் த ஆட்ரிக். ஸோ அடுத்தது டிராமா பார்க்கலாம். ஸோ டிராமா வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஜின் ஓ நீல் எழுதின த ஹேரி ஏட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்தர் மில்லரோட ஒர்க் த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். ஸோ டிராமால வந்து டீடைல் ஸ்டடிக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்னசி வில்லியம்ஸ் எழுதின எ ஸ்ட்ரீட் கார் நேம்ட் டிசையர். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஆல்பி எழுதின ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப். ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. ஸோ இவ்வளோதாங்க அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல மட்டும் தான் ஃபிக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ போயட்ரி, ஃபிக்ஷன், ப்ரோஸ், டிராமா 4மே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரைட்டிங் அண்ட் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போயட்ரியில வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸ்டடி வந்து தாகூர் எழுதின கீதாஞ்சலி. அடுத்தது அரோபிந்தோ எழுதின தாட் த பாரக்லேட். ஸோ இந்த 2 ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டீடைல் ஸ்டடி பார்க்கலாம். நான் டீடைல் ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா poems of Sarojini Naidu and Toru Dutt from the golden treasury of Indian poetry. Poems of A.K. Ramanujam or Parthasarathi, Kamala Das and Nizam Ezekiel from 10th-20th century Indian poets.
அப்புறம் கொடுத்துட்டு எய்டின்னு போட்டு ஆர் பார்த்த சாரதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் டீடைல் ஸ்டடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸோட ஒர்க் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக்கான டைட்டில் கொடுக்கலாம காமனான ஆத்தர் நேம்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின கூலி, ரெண்டாவது வந்து ராஜா ராவ் எழுதின காந்தபுரா, தேர்ட் வந்து ஆர்.கே. நாராயண் எழுதின த இங்கிலீஷ் டீச்சர், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கம்லா மார்க்கண்டேயா எழுதின எ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த குமாரசுவாமி அரபிந்தோ எழுதின த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட்ல வந்து த டைட்டில் எஸ்ஸே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோஸ்ல. செகண்ட் நான் டீடைல் ஸ்டடியில வந்து நேருவோட அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிராமா பார்க்கலாம். டிராமால வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில தாகூர் எழுதின முக்தா தரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீஷ் கர்நாட் எழுதின துக்ளக். ஸோ இது ரெண்டுமே வந்து டிராமால கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் டீடைல் ஸ்டடியில வந்து குருச்சரண் தாஸ் எழுதின லாரைன் சாஹிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளவுதாங்க. நம்ம வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஆத்தர்ஸால எழுதப்பட்டதான் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா போய்ட்ரி, ஃபிக்ஷன், ப்ரோஸ், டிராமா நாலுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சருக்கு போயிடலாம். காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயட்ரியில நான் டீடைல் ஸ்டடியில வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா E.J. ப்ராப் எழுதின த டையிங் ஈகிள். ஜூடித் ரைட்டோட ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் இன் த மர்டரிங் ஹட், த செடார்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓலே சோயிங்கா எழுதின த டெலிபோன் கான்வர்சேஷன். ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபோசே நிக்கோல் எழுதின த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ஏடி ஹோப் எழுதின ஆஸ்திரேலியா. ஸோ நான் டீடைல் ஸ்டடியில போயட்ரியில காமன்வெல்த் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் 5 ஆத்தரோட 5 போயட்ரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து டிராமாக்கு போயிடலாம். டிராமால வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில வந்து ஓலே சோயிங்கா எழுதின த லயன் அண்ட் த ஜுவல். இது வந்து டீடைல் ஸ்டடி கொடுத்துருக்கு. நான் டீடைல் ஸ்டடியில வந்து டோக்லஸ் ஸ்டூவர்ட் எழுதின நெட் கெலி அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல வந்து சினுவா அச்சுபே எழுதின த நாவலிஸ்ட் அஸ் டீச்சர். ஸோ ப்ரோஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபிக்ஷன் பேர்லாம். ஃபிக்ஷன்ல வந்து சினுவா அக்குபே எழுதின திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆலன் பட்டேல் எழுதின கிரை, அப்புறம் த பிலவ்ட் கண்ட்ரி. ஸோ இவ்வளவுதாங்க காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8ல வந்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் டிராமா, செகண்ட் மாடர்ன் ஃபிக்ஷன், தேர்ட் வந்து லிட்ரரி மூமெண்ட், நாலாவது வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஃபெமினிசம், ஆறாவது டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், எயிட்டாவது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம். ஸோ அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ல வந்து 8 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க யூனிட் 8 பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது யூனிட் 9க்கு போயிடலாம். யூனிட் 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு 12 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஒரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், செகண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்ட் அண்ட் மிடில் இங்கிலீஷ், நாலாவது வந்து த ரைஸ் அண்ட் growth ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், அஞ்சாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா growth ஆஃப் வெக்காபுலரி கிரீக், லாட்டின், பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்காண்டினேவியன் அண்ட் அதர் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ் வேர்ல்டு ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மீனிங், ஏழாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், த பைபிள், பென்சம், ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் டாக்டர் ஜான்சன் கொடுத்துருக்காங்க. எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், நைன்த் வந்து இந்தியன் இங்கிலீஷ், 10th வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், 11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெல்லிங் ரீஃபார்ம், 12வது வந்து த இங்கிலீஷ் லெக்சிகன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த யூனிட் 9ல கொடுத்துருக்கிற ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கு 12 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 12 டாபிக்ஸ்க்கும் நாம வந்து என்ன புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆத்தரோட புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹென்ரி பிராட்லே எழுதின த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா F.T. வுட் எழுதின an outline history of the English language, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா A.C. Baugh எழுதின
a history of the English language. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 9ல வந்து history of the English language பாத்தீங்க. ஸோ அடுத்ததா யூனிட் 9ல வந்து linguistics கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்குஸ்டிக்ஸ் டாபிக்ல வந்து நாம என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிங்குஸ்டிக்ஸ்ல வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன்ஸ் வந்து எதுக்கலாம் அப்படின்னா the nature and scope of linguistics, speech and writing, form and meaning. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா words, clause and phrase, concord government, sentence pattern, phonology, morphology, idolect, dialect, transformational, generative grammar. ஸோ இந்த லிங்குஸ்டிக்ஸ்ல வந்து கொடுத்துருக்க அவ்வளோ டாபிக்குமே நம்ம என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக்ஸ் ஃபார் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராங்க் பிளேலி எழுதுன கிராமர், அப்புறம் கமா கொடுத்து ELBS கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜான் லயன்ஸ் எழுதுன அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு தியேட்ரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூனிட் 9ல வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஒர்க்ஸ் அண்ட் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணோம், அதுக்கு ஒரு என்னென்ன புக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அடுத்தது லாஸ்டா வந்து யூனிட் 10 வந்தாச்சு. யூனிட் 10ல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம்ல வந்து 11 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 11 ஆத்தரோட 11 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டிலோட ஒர்க் போயட்டிக்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைடனோட எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் போயசி. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா காலரிஜோட பயோகிராபியா லிட்ரியா. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலரிஜோட பயோகிராபியா லிட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கிரானிக்கல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 அண்ட் கிரானிக்கல்ஸ் 17 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீட்ஸோட ஒர்க் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பிராக்கெட்ல ஃப்ரம் இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் டு மேக்மெல்லன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா TS எலியட்டோட ஒர்க் மெட்டாபிசிக்கல் போயட். ஆறாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா IA ரிச்சர்ட்ஸோட 4 kinds of meaning. செவன்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் எம்சன் ஓட the 7th type of ambiguity. எய்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரையோட ஒர்க் the archetypes of literature. 9 வந்து பாத்தீங்கன்னா நைன்த் வந்து பாத்தீங்கன்னா சில்லிங்கோட ஒர்க் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட். 10th வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக்ஸோட irony as a principle of structure. 11th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலன் சாச்சேயோட டென்ஷன் இன் போயட்ரி. ஸோ அவ்வளவுதான், மொத்தம் வந்து 10 யூனிட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க சிலபஸ்க்குள்ள. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு லிட்ரேச்சர் ஒர்க்ஸையுமே நான் வந்து என்னோட வீடியோஸ்ல நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட வீடியோஸையும் நீங்க பாருங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.